நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். சுத்து வட்டாரத்துல இருக்கிற எந்த ஹோட்டல்காரன் வந்து பார்த்தாலும் சரி, மூக்கு மேல விரல வைக்கணும், அந்த மாதிரி ஐட்டம் பண்ணி போடுறேன். டேய் ஐயா, என்னடா திடீர்னு வந்துக்கிறது? சுவீட் வீடா? என்ன பாக்குறீங்க? அல்வா மங்காஜி, உங்களுக்கு மட்டும் இல்ல, பசங்க எல்லாருக்கும் போடுறேன் இன்னைக்கு. ஏன்னு கேக்குறீங்களா? சந்தோஷம். கை நழுவி போன கேண்டீன் மறுபடியும் கைக்கு வந்துருச்சுல்ல, அந்த சந்தோஷம். நீங்க சாப்பிடுங்க, சுத்தமான அக்மாக் நெய்ல பண்ணிது முதலாளி. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. என்ன முதலாளி எழுந்திச்சிட்டீங்க? ஓ புரியுது புரியுது, செல்லம்மா இல்லன்னு வருத்த போறீங்களா? என்ன செல்லம்மா பேரு செல்லம்மா? நாளைக்கு பாருங்க, செல்லம்மா விட அழகா இளமையா புதுசு புதுசா பொண்ணுங்களை கொண்டு இறக்குறேன். எதுக்குன்னு கேக்குறீங்களா? உங்களை பார்த்து பார்த்து கவனிக்கதான். சாப்பிடுங்க முதலாளி. சிவசு, ரொம்ப ஆட்டம் போடாத, உன்னை என்ன பண்ற பாரு. ஏன் முதலாளி? முதலாளி ஏன் இப்படி எம்டி போய் பதிச்சுக்கிறீங்க? ஏய் படா லூசு, மெயின் சுவிட்சே என் கையில தான் இருக்குது. போகுதா? இது ஒரு டம்மி பீஸ். என்ன வாசு, என்ன நடந்துட்டு இருக்கீங்க? நான் ஒரு நாள் ஊர்ல இல்ல, சிவசு அந்த கேண்டீன்ல உட்கார்ந்துட்டு இருக்கா. செல்லம்மா எங்க? கேக்குறேன் இல்ல, சொல்லு வாசு, செல்லம்மா எங்க? நடக்க கூடாதெல்லாம் நடந்து போச்சு சார். நீங்க ஊர்ல இல்லாத நேரம் பார்த்து உங்களையும் செல்லம்மாவை பத்தி தப்பா பிட் நோட்டீஸ் அச்சடிச்சு காலேஜ் பூரா ஒட்டிட்டாங்க சார். இதை செஞ்சது வேற யாரும் இல்ல, சிவசு, சிவா, மேடம், இவங்க 3 பேர் சேர்ந்து தான் செஞ்சிருக்காங்க. விஷயத்தை கேள்விப்பட்டு செல்லம்மாவை பார்க்கறதுக்காக போனேன். அவங்க ரொம்ப வேதனைப்பட்டாங்க சார். கொஞ்ச நேரத்துல மேடம் அங்க வந்து அவங்கள கண்ணா பின்னான்னு திட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க கேண்டீன்ல இருந்து போயிட்டாங்க சார். இப்ப மது எங்க இருக்கா? உங்க ரூம்ல தான் சார் உட்கார்ந்துருக்காங்க. வாசு சார், நீ இங்கே இரு, நான் போய் பேசிட்டு வரேன். சரிங்க சார். ஓகே, வரட்டும், நான் பார்க்கிறேன். வாயா ஏகே, வீட்டுக்கு கூட போகாம நேரா காலேஜ்க்கு வந்துட்ட போல இருக்கு. ஆமா, செல்லம்மாவை பாக்கிறதுக்காக ஆசையா கேண்டீனுக்கு வந்தியா? ஏய், உனக்கு மனசாட்சியே கிடையாது. உன் சுயநலத்துக்காக எந்த பாவம் அறியாத செல்லம்மாவை இப்படி கலங்கப்படுத்திருக்கிய.
என்ன வேற என்ன பண்ண சொல்ற ஏகே? நானும் அவளை இந்த காலேஜை விட்டு அனுப்ப சொல்லி உன்கிட்ட எவ்வளவோ பொறுமையா சொல்லி பார்த்தேன். ஆனா நீ கேக்குற மாதிரி தெரியல. அதான் நானே ஒரு முடிவு கட்டிட்டேன். செல்லம்மாவை ஏன் இவ்வளவு வெறுக்கிற? அவ என்ன கெடுதல் பண்ணா? என்னையா ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குற? அவ என்கிட்ட இருந்து எதை பறிச்சுக்க பார்த்திருந்தாலும் நான் சும்மா இருந்திருப்பேன். ஆனா உன்னையே என்கிட்ட இருந்து பறிக்க பார்த்தா பாரு, அதான் என்னால சும்மா இருக்க முடியாது. ஏன் உளறிட்டு இருக்க? எங்க 2 பேருக்குள்ள எந்த தப்பான உறவும் இல்லைன்னு சொல்லிட்டேன் இல்ல, ஏன் நம்ப மாட்டேங்கிற? நீ சொன்னா பத்தாது, ஆனா நான் நம்புற மாதிரி நீ நடந்துக்கணும். செல்லம்மா கேண்டீன் நடத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்னைக்காவது நீ வீட்டுக்கு சாப்பிட வந்திருக்கியா? ஸ்டூடெண்ட்ஸும் ஒர்க்கர்ஸும் சாப்பிடறதுக்காக தான் யா கேண்டீன். உன்ன மாதிரி காலேஜ் எம்டி எல்லாம் அந்த பக்கமே போக கூடாது. ஆனா நீ செல்லம்மா கையால சாப்பிடுறதுக்காக தினம் கேண்டீனுக்கு போக ஆரம்பிச்ச. கொஞ்சம் விட்டிருந்தா 2 பேரும் இங்கேயே குடும்பம் நடத்திருப்பீங்க. கேட்டா எங்க 2 பேருக்குள்ள எதுவுமே இல்லைன்னு சொல்லுவீங்க. அதான் இருக்கிற உண்மைய நானே பிட் நோட்டீஸ் அடிச்சு காலேஜ் முழுக்க பரப்பி விட்டுட்டேன். செல்லம்மாவும் நான் சொல்றதுக்கு முன்னாடியே கிளம்பி போயிட்டா. என்ன பொம்பளை நீ? உனக்கு பிடிக்காதவங்களை காலேஜை விட்டு வெளியே அனுப்பணுங்கிறதுக்காக உன் புருஷனோட பேரை சேர்த்து அசிங்கப்படுத்துவியா? நீ அசிங்கப்படுறத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. அவ கேவலப்பட்டு வெளியில போகணும், அதுதான் எனக்கு முக்கியம். இதுவரைக்கும் வீட்டுல தான் என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப காலேஜ்ல வந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, நான் காலேஜுக்கே வரமாட்டேன். ஏன்? செல்லம்மா இல்லாததுனால காலேஜுக்கு வர பிடிக்கலையா? அதோ உனக்கு விருப்பம் இல்லைனா நீ தாராளமா காலேஜுக்கு வர வேண்டாம். இந்த காலேஜ் உன் பேர்ல இருக்கிறதுனால தானே நீ இவ்வளவு ஆட்டம் போடுற. நானும் அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் இவ்வளவு நாள் பொறுமையா இருந்தேன். ஆனா இனிமே நான் அப்படி இருக்க மாட்டேன். இன்னையிலேருந்து இந்த காலேஜ் நிர்வாகத்தை நானே பார்த்துக்கிறேன். யாரு நீயா? வீட்டுல இருக்கிற பிள்ளைங்களே உன்னால சரியா பாத்துக்க முடியல, காலேஜ் நிர்வாகத்தை நீ பாத்துக்கிறியா? வீட்டு நிர்வாகத்துல உனக்கும் பொறுப்பு இருக்கு மிஸ்டர் ஏகே. வீடு சரியா இல்லைன்னா அதுக்கு நீயும் தான் காரணம். ஆனா இதுவரைக்கும் காலேஜ் உன் கண்ட்ரோல்ல மட்டும்தான் இருந்துச்சு. நீ ஒண்ணு பெருசா இந்த காலேஜ்ல சாதிச்சதா தெரியலையே. இனிமே நான் சொல்ற இடத்துல கையெழுத்த மட்டும் போட்டுட்டு நீ போயிட்டே இரு. இந்த சேர்ல உட்கார்ந்து நிர்வாகம் பண்றது எப்படின்னு நான் உனக்கு சொல்லித்தரேன். நீ பார்த்து கத்துக்கோ. கத்துக்கிறேன். காலேஜை எப்படி மோசமா நடத்தணுங்கிறத உன்னை பார்த்து நான் கத்துக்கிறேன். முன்னாடி நிக்கவே எனக்கு அசிங்கமா இருக்குடி. ஆட்டோ நிறுத்து நிறுத்து. வடமலை இங்க எப்பா இங்கே இரு, வந்துடுறேன். வடமலை சித்தப்பா, என்னப்பா இங்க உட்காந்துட்டு இருக்க? நாங்க உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கோம் தெரியுமா? நான் தான் தேட வேணான்னு சொன்னேன்ல, அப்புறம் ஏன் தேடுறீங்க? வடமலை விடுங்க சித்தப்பா. நீ இல்லாம செல்லம்மா எவ்வளவு அவமானப்பட்டுட்டா தெரியுமா? எனக்கு எல்லாம் தெரியும் சித்தப்பா. செல்லம்மாவை அவமானப்படுத்தின அந்த மதுமிதாவை நான் சும்மா விடல. நாக்க பிடிக்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டு ஓங்கி அடிச்சுட்டு தான் வந்திருக்கேன். என்னது?
ஏகே பொண்டாட்டி மதுமிதாவை அரைஞ்சியா? ம் ஆமா. அவங்கள உனக்கு எப்படி தெரியும்? அவங்க வீட்டில் நான் செக்யூரிட்டியா வேலை பார்த்தேன். செக்யூரிட்டியா? ம் ஆமா. இவ்வளவு நாள் அங்கதான் இருந்தியா? ம் ஆமா. விதியை பாத்தியா வடமலை? அவங்க நடத்துற காலேஜில் நாங்க கேண்டீன் நடத்துறோம், நீ அவங்க வீட்லயே செக்யூரிட்டியா இருந்திருக்க. இது தெரியாம நாங்க உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருந்தோம் தெரியுமா? ஆமா, ஏன்பா செக்யூரிட்டி வேலைக்கு போன? உனக்கு வேற வேலையே கிடைக்கலையா? அதை விடுங்க சித்தப்பா. இப்போ எனக்கு அந்த செக்யூரிட்டி வேலை கூட இல்லாம போயிடுச்சு. என்னப்பா சொல்ற? ஆமாம் சித்தப்பா. செல்லம்மாவை பார்க்கறதுக்காக மதுமிதா காரில் வந்தப்போ அவசரத்துக்கு அவங்க வண்டியை நான் தான் ஓட்டிட்டு வந்தேன். என் செல்லம்மாவுக்கு கொடுமை நடக்கிறது தெரியாம நான் பாட்டுக்கு காரை தொடச்சிக்கிட்டு இருந்திருக்கேன். இப்போ நினைக்கும் போது கூட ச்சே, என் உடம்பெல்லாம் கூசுது. மதுமிதா அவ வீட்டுக்கு திரும்ப வந்து அவ பொண்ணுகிட்ட எல்லாத்தையும் ரொம்ப பெருமையா சொல்லிக்கிட்டு இருந்தா. அப்பதான் எனக்கு விஷயமே தெரிஞ்சது. கேட்ட வேகத்துல அப்படியே கொதிச்சு போயிட்டேன். என்னை எவ்வளவோ அவமானப்படுத்தியிருக்கா. அப்பெல்லாம் நான் பொறுமையா இருந்தேன். ஆனா செல்லம்மாவுக்கு ஒரு அவமானம் தெரிஞ்ச உடனே என்னால என்னை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. அவளை அரைஞ்சு திட்டினதுக்கு அப்புறம் தான் என்னோட கோவமே அடங்குச்சு. ஆனா நான் அப்படி நடந்துக்கிட்டதுனால செக்யூரிட்டி ஆஃபீஸ்ல இருந்து என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அட போப்பா, இந்த வேலை போச்சுன்னா இன்னொரு வேலை, இதுக்கு வருத்தப்படுற? நீ முதல்ல வீட்டுக்கு வா. வேண்டாம் சித்தப்பா, நான் ஒரு ராசி இல்லாதவன். நான் கேன்டீனுக்கு வந்ததுனால தான் இப்போ செல்லம்மாவுக்கு அந்த கேன்டீனே இல்லாம போயிடுச்சு. இன்னும் என்னோட கெட்ட நேரம் அவளை பாதிக்க வேண்டாம். வடமல, நீ செல்லம்மாவோட இல்லாதான் கெட்ட நேரம். அந்த மதுமிதா செல்லம்மாவை பேசினாங்கிறத ஓங்கி அரைஞ்ச. நீ மட்டும் அவளோட இருந்திருந்தா யாராவது ஒரு வார்த்தை அவளை பேசியிருக்க முடியுமா? இன்னொரு விதத்துல பார்த்தா செல்லம்மா அசிங்கப்படுறதுக்கு நீயும் ஒரு காரணம். நீ செல்லம்மாவோட சேர்ந்து வாழாதனாலதான் இந்த உலகம் குத்தம் சொல்லு. நீ உன்னை தண்டிச்சுக்குதா நினைச்சு செல்லம்மாவை பிரிஞ்சு நீ வாழ்ந்துட்டு இருக்க. இத பாரு, அவ குணம் பிடிக்காம தான் நீ பிரிஞ்சு வாழ்றதா இந்த உலகம் சொல்லு. அது உண்மை இல்லைன்னு நிரூபிக்கணும்னு சொன்னா நீ கண்டிப்பா செல்லம்மாவோட சேர்ந்து வாழ்ந்துதான் ஆகணும். வேண்டாம் சித்தப்பா, ஏற்கனவே செல்லம்மா பிரச்சனையில இருக்கா. இந்த நேரத்துல வேலை இல்லாம இருக்கிற நானும் அவளுக்கு பாரமா இருக்கணுமா? என்னடா முட்டாள் மாதிரி பேசுற பாரங்கீரன்னு? புருஷன் முன்னாடிக்குள்ள என்னடா பாரம்? உனக்கு ஒரு பிரச்சனை அவ தாங்கணும், அவளுக்கு ஒரு பிரச்சனை நீ தாங்கணும். இதுக்கு பேரு தானடா தாம்பத்தியம். இது புரிஞ்சுக்காம ஏன்டா தேவையில்லாம பேசுற? இத பாரு, வேலைக்கு போற புருஷனை விட பொண்டாட்டிக்கு பாதுகாப்பா இருக்கான் பாரு, அவன் தான்டா உண்மையான புருஷன். அதுவும் இப்ப கர்ப்பமா இருக்கா பாரு, அவ பக்கத்துல நீ இல்லன்னா ஆண்டவன் கூட உன்னை மன்னிக்க மாட்டான்டா. இல்ல சித்தப்பா, நீங்க என்னதான் சொன்னாலும் செல்லம்மாவோட குணத்துக்கு புருஷனா இருக்கிறதுக்கு எனக்கு எந்த தகுதியும் கிடையாது. சும்மாரா, தகுதியான் தகுதி. உன் பொண்டாட்டிய தப்பா பேசினாங்கிறதுக்காக முதலாளி அம்மான்னு கூட பார்க்காம ஓங்கி அரைஞ்சியே, அதை விட உனக்கு என்னடா தகுதி வேணும்? இதப்பா, நீ பழையபடி இருந்திருந்தா உன்னை நான் திரும்பி கூட பார்த்திருக்க மாட்டேன். ஆனா இப்ப நான் உன்னை மனுஷனா பார்க்கறேன். டேய், ஒருத்தர் மேல நம்ம அன்பு வச்சிருக்கோங்கிறது எப்படி வெளியே தெரியும் சொல்லு? நாம அன்பு காட்டுற ஆளை யாராவது தப்பா சொன்னா கோவம் வரும். கேவலமா பேசினா கண்ணை மூடிக்கிட்டு அடிச்சிடுவோம். இதாண்டா உண்மையான அன்பு. அதை தாண்டா இப்ப நீ செஞ்சிருக்க. இத பார், இனிமேலும் நீ செல்லம்மா விட்டு ஒதுங்கி போனீன்னா அவளுக்கு நீ முதல்ல பண்ண கொடுமைக்கு வாழ்க்கை பூரா நீ பிராயசித்தமே தேட முடியாது. புரியுதா? கிளம்பு கிளம்பு. என்ன யோசிக்கிறவா? சித்தப்பா, செல்லம்மா என்ன மன்னிப்பாளா? வாடா.
வாங்க சார், வாங்க உள்ள வாங்க. சாரி செல்லம்மா, நடந்ததெல்லாம் இப்பதான் கேள்விப்பட்டேன். ஊர்ல இல்லாத நேரத்துல என்னென்னமோ நடந்து போச்சு. பரவாயில்ல சார், எனக்கும் அந்த காலேஜுக்கு ராசி இல்லை போல இருக்கு. காலேஜுங்கிறது வெறும் கட்டடம் தானே. அங்க இருக்கிறவங்களால தான் காலேஜுக்கு மரியாதை. அங்க நடக்கிற பல தவறுகளை உங்களை வச்சு சரி பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா அங்க இருக்கிற சில பேர் உங்களை வெளியில் அனுப்புறதுல குறியா இருந்திருக்காங்க. அதனால நீங்க தான் அவமானப்பட்டீங்க. போனது போட்டோம். தயவு செஞ்சு திரும்பி என்ன அந்த காலேஜுக்கு கூப்பிடாதீங்க. நான் எப்படிங்க உங்களை கூப்பிடுவேன்? எனக்காக நீங்க பட்ட அவமானங்கள்லாம் போதும். இனிமே எக்காரணம் கொண்டும் உங்களை காலேஜுக்கு வர சொல்லி நான் கட்டாயப்படுத்த மாட்டேன். எந்த ஒரு விஷயத்தையும் நான் அதிகமா நேசிச்சா அது எப்பவுமே என்னை விட்டு விலகி போயிடும். அதான் இந்த காலேஜ் விஷயத்திலும் நடந்திருக்கேன். நான் யாரு மேலேயும் குத்தம் சொல்ல விரும்பல. உங்களை நினைச்சாலே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு செல்லம்மா. உங்க இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா என் பொண்டாட்டியை நேரம் திட்டி தள்ளிருப்பாங்க. ஆனா நீங்க அவளை பத்தி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறீங்க. பேசி என்ன சார் ஆகப்போகுது? அவங்களுக்கு என்ன கண்டாவே பிடிக்கல. ஏங்கிற காரணமும் எனக்கு தெரியல. என்ன வெறுக்கிறவங்கள பத்தி குறை சொல்றதை விட அவங்கள விட்டு விலகி போறது நல்லது இல்லையா? நல்லா சொன்னீங்க. அவளுக்கு என்ன கண்டாலே பிடிக்கல. என்னாலையும் அவளை விட்டு போகவும் முடியல. காலேஜ் நிர்வாகத்தை இனிமே அவளே பாத்துக்கிறாளா? இப்பதான் அவகிட்ட சண்டை போட்டுட்டு வந்தேன். அவ பேசுற பேச்செல்லாம் கேட்கும் போது எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடலான்னு தோணுது எனக்கு. என்னால அப்படி செய்ய முடியல. எனக்கு கல்யாண வயசுல பையனும் பொண்ணும் இருக்காங்க. அதான் அங்கிருந்து போக முடியல. அவ எதை சொன்னாலும் நான் தாங்கிப்பேன். ஆனா உங்களை என்னை இணைச்சு காலேஜ் போற தப்பா பேசுற மாதிரி பிட் நோட்டீஸ் அடிச்சு அசிங்கப்படுத்திட்டாளே, அதான் என்னால தாங்கிக்க முடியல. ஆரம்பத்துல என்னாலையும் தாங்கிக்க முடியல. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். உங்களை பத்தி எனக்கு தெரியும், என்ன பத்தி உங்களுக்கு தெரியும். இடையில மத்தவங்க புரிஞ்சுக்காதவங்க பேசுறதெல்லாம் நாம ஏன் சார் காதுல வாங்கிக்கணும்? நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தா பேசுறவங்க தானாவே ஒரு காலத்துல ஊஞ்சு போயிடுவாங்க. சரி, நான் வரேன். வாங்க. சமைச்சு முடிச்சிட்டீங்க போல் இருக்கு. ஆமா, நீங்க வரப்போது தான் சமையல முடிச்சேன். சாப்பிடுறீங்களா? நான் பெங்களூர்ல இருந்து வந்ததுல இருந்து ஒரு டீ கூட சாப்பிடல. வீட்டுக்கு கூட போகாம சாப்பிடலான்னு கேன்டீனுக்கு தான் வந்தேன். ஆனா அங்க சிவசிவ பார்த்ததும் அதிர்ச்சி ஆயிடுச்சு. அப்ப ஆரம்பிச்ச டென்ஷன்ல எனக்கு சாப்பிடணும்னு தோணல. ஐயோ சாரி, நானும் நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்க மறந்துட்டேன். இல்ல பரவாயில்ல. வாங்க, வந்து உட்காருங்க, சாப்பிடுங்க, வாங்க. சாப்பிடுங்க. சார், மெதுவா மெதுவா சாப்பிடுங்க. பசியா இருக்கும் போது ருசி இல்லாத சாப்பாடு கொடுத்தாலே வேக வேகமா சாப்பிடுவேன். இது ருசியா தானே இருக்கு, அதான் வேகமா சாப்பிடுறேன். இன்னும் கொஞ்சம் ஏதாவது வைக்கட்டேன்? வேற ஏதாவது? போதும்.
இந்தப்பா. வா வாப்பா. சித்தப்பா, என்ன என்ன அழைச்சிட்டு வர சொல்லி மதுமிதா உங்களை இங்க அனுப்பிச்சாளா? போங்க, மதுமிதா கிட்ட நான் இப்ப வர முடியாது, அப்புறம் வரேன்னு போய் சொல்லுங்க. சார், நீங்க வடமலையை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. உங்க வீட்டுல அவன் செக்யூரிட்டியா இருக்கிறதுனால இங்க எங்கடா வந்தான்னு குழம்பி போயிட்டீங்களா? இவன் என் அண்ணன் பையன் சார். இவன் தான் செல்லம்மாவுடைய புருஷன். மாமா, எப்ப வந்தீங்கம்மா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க. என்ன செல்லம்மா வெளியே நிக்க வச்சு பேசிட்டு இருக்க? உள்ள கூட்டிட்டு போமா. வாங்க. போ போ. உள்ள வாங்க. வாங்க செல்லம்மா, சாப்பிடுங்க. வடமலை எங்க இருக்கான்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்தோம் தெரியுமா? கடைசியில சார் வீட்டுல தான் செக்யூரிட்டியா இருந்திருக்கான். என்னங்க நீங்க போய் அது சரி, கேண்டீன் வரைக்கும் என்ன தேடி வந்து கடைசியில என்ன பார்க்காம போயிட்டீங்க. மாமா சொன்னாரு. அட விடு செல்லம்மா, அதான் வந்துட்டான்ல, ஏன் பழசெல்லாம் பேசி கஷ்டப்படுத்துற? படமல, நீங்க யாருன்னு தெரியாம உங்களை போய் எங்க வீட்டுக்கு செக்யூரிட்டி அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. ஐம் சாரி. பரவாயில்ல சார், அது ஏதோ யதார்த்தமா நடந்த விஷயம். அதுக்கு போய் சாரி கேட்டுக்கிட்ட. உண்மையை சொல்ல போனா நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும். நீங்க சாரி கேட்கணுமா? எதுக்கு? அது அது வந்து என் செல்லம்மாவை பத்தி உங்க மிஸ்ஸஸ் ரொம்ப தப்பா பேசினாங்க. அது என் காதில் விழுந்தவொடனே ஒரு கட்டத்துக்கு மேல கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம நான் உங்க மிஸ்ஸஸை கை நீட்டி அடிச்சிட்டேன். ஏங்க நீங்க அப்படி பண்ணீங்க? என்னை பத்தி அவங்க தப்பா பேசினது உங்களால தாங்கிக்க முடியலங்கிறது சந்தோஷமான விஷயம்தான். ஆனா ஏகே சார் முகத்துக்காவது பார்க்கணும்ல. எதுவா இருந்தாலும் நீங்க கை நீட்டி அடிச்சது தப்புங்க. அவங்க என்ன பேசினாலும் நீங்க நிதானமா இந்த இடத்துல இருந்து வந்திருக்கணும். இல்ல செல்லம்மா, அவர் செஞ்சது சரிதான். ஒரு சில நேரத்துல பொறுமையா எடுத்து சொல்றதை விட இப்படி ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாதான் எல்லாமே சரியாகும். சரி, நீங்க நிறைய நாளுக்கு அப்புறம் சந்திச்சிருக்கீங்க, பேச வேண்டியது நிறைய இருக்கும். நான் கிளம்புறேன். வரேன் சார். வாங்க சார். அந்த கண்ணாடி. ஓகே, வரேன் வடமல. வாங்க சார். கை கழுவி வந்து சாப்பிடுங்க. இருக்கட்டும் செல்வா, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். பாத்ரூம் அங்க இருக்கு.
செல்லம்மா, ஆண்டவன் உனக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தாலும் கூடவே ஒரு சந்தோஷத்தையும் அனுப்பி வைக்கிறான். மதுமிதா உன்னை அசிங்கமா பேசுனது உன் மனசுக்கு பெரிய வேதனை தான். ஆனா அதுதானே வடமொழியை வெளியே வர வச்சிருக்கு. அம்மா அவனை எதோச்சியா கோயில் வாசல்ல பார்த்தம்மா. உனக்கு வந்த கஷ்டத்தெல்லாம் நினைச்சு மனசுக்குள்ளேயே புழுங்கிட்டு இருந்தான். அவனை சமாதானப்படுத்தி அவன் உன் கூட இருக்க வேண்டிய அவசியத்தை எடுத்து சொல்லி அவனை இங்க கூட்டிட்டு வந்திருக்கம்மா. அவன் உன்னை பிரிஞ்சு வாழணும் தான் நினைச்சான். ஆனா உன்னுடைய அன்பும் பாசமும் அவனை இங்க வர வச்சிருக்கு. இனிமேலாவது நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணுமா? பெருசு பெருசு, உன்னை பார்க்க யாரோ ஒரு பொண்ணு வந்திருக்கா. பொண்ணு வந்திருக்காடா? ஆமையா, விசிட்டர் ரூம்ல வெயிட் பண்ணுது. சீக்கிரமா பாத்துட்டு வந்துரு. என்ன கிளம்பு. பெரியநாயகி, பெரியநாயகி, எப்படிமா இருக்க? பெரியநாயகி, இனிமே அப்படி கூப்பிடாதீங்கப்பா. இன்னிலிருந்து நான் புது மனுஷன். அதனால என் பேரையும் புதுசா மாத்தி வச்சுக்கிட்டேன். என்ன ஸ்னேகான்னு கூப்பிடுங்க. ஸ்னேகா பேர் நல்லா இருக்குமா? அது சரி, நான் ஜெயிலில் இருக்கேங்கிற விஷயம் உனக்கு எப்பமா தெரிய வந்தது? அதான் பேப்பர்ல வந்து ஊருக்கே தெரிஞ்சிடுச்சேப்பா. எனக்கு எப்படி தெரியாம இருக்கும்? அது தெரிஞ்சும் ஏம்மா இத்தனை நாளா வந்து என்ன பார்க்கவில்ல? என்னப்பா, நான் ஏற்கனவே எவ்வளவு பெரிய அதிர்ச்சியில இருந்தேன்னு உங்களுக்கு தெரியாதா? இதுல என் அப்பா தோத்து போயிட்டாருன்னு கேள்விப்பட்டதும் அதை என்னால தாங்கிக்க முடியல. என்ன பண்றதுன்னே தெரியாம தவிச்சு போயிருந்தேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு இப்பதான் வெளியில வந்திருக்கேன். நீங்க கவலைப்படாதீங்கப்பா. உங்களை வெளியில கொண்டு வரதுக்கு எவ்வளவு பெரிய லாயர் தேவைப்பட்டாலும் சரி, எவ்வளவு பணம் செலவானாலும் சரி, நீங்க கண்டிப்பா வெளியில வரீங்க. நீ இங்க வந்து எனக்கு பெரிய தெம்பையும் தைரியத்தையும் கொடுக்குது. ஆனா அவங்களை எதிர்த்து போராடுறது அவ்வளவு சுலபம் இல்லை. நீ நிறைய சிரமப்பட வேண்டியிருக்கும். அப்பா, நீங்க சிரமப்பட்டீங்களே எனக்காக? நான் ஆசைப்பட்ட அந்த வடமலை எனக்கு கிடைக்காம போயிட்டாருங்கிறதுக்காக ஆவுடையப்பன்கிட்டயும் அந்த தாழையம்மாக்கிட்டையும் நீங்களே அவமானப்பட்டீங்க. அந்த வடமலையோட வாழ முடியலங்கிற சோகத்துல நான் புத்தி பேதலிச்சு போயிருந்தேன். அங்க ஒரு அம்மாவா இருந்து என்ன பாத்துக்கிட்டது நீங்க தானே. நீங்க மட்டும் இல்லைன்னா நான் பைத்தியம் பிடிச்சு செத்து போயிருப்பேன்.
முடிஞ்சு போக இருந்த என் வாழ்க்கைக்கு உயிர் கொடுத்தது நீங்க. உங்களை வெளியில கொண்டு வராம நான் ஓய மாட்டேன். நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா. ஆனா நான் வெளியில வந்தா எதிரி எல்லாம் சுதாரிச்சுப்பாங்க. அதனால நான் வெளியில வரக்கூடாது, உள்ளே தான் இருக்கணும். ஆமா, அப்படி சொல்லாதீங்கப்பா. நான் வெளியில வரணுமா வர வேண்டாமாங்கிறத பத்தி அப்புறம் யோசிக்கலாம். அதை விட முக்கியமான வேலை உனக்கு ஒன்று இருக்குமா? அந்த செல்லமாவையும் வடமலையும் ஒழிச்சுக்கிட்டதை பத்தி தானே அது இல்ல, பேசுறீங்க. அதை நானே செஞ்சிட்டேனே. வேற எதப்பா சொல்றீங்க? நான் 2 குடும்பத்தை அழிக்க நினைச்சேன். ஒன்று ஆவடையப்பம் குடும்பம், இன்னொன்று தாழையம்மா குடும்பம். தாழையம்மா குடும்பம் நான் நினைச்ச மாதிரியே செதறி போயிடுச்சு. வடமலையும் செல்லம்மாவும் இப்ப அனாதை மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இனிமே அவங்களை அடிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைம்மா. ஆனா எங்கிட்ட இருந்து தப்பிச்சது அந்த ஆவடையப்பன் குடும்பம் தான். போலீஸ்ல நான் மாட்டினதும் ஆவடையப்பன் வெளியில வந்துட்டான். ஆனா அவன் புள்ள கடற்கரை எல்லா சொத்தையும் வளைச்சு போட்டுக்கிட்டு இப்போ ஓஹோன்னு இருக்கான். அவனுடைய குடும்ப வாழ்க்கை இப்ப சந்தோஷமா நல்லபடியா போய்கிட்டு இருக்கு. அதனால இப்ப நீ குறி வைக்க வேண்டியது கடற்கரைக்கு தான். அப்பா, ஆனா அவரால நான் நேரடியா பாதிக்கப்படலையே. இருக்கலாம், ஆனா அந்த ஆவுடைய பற்றிய முழு சந்தோஷமும் பறி போகணும்னா அது கடற்கரை அழியறதுல தான் இருக்கு. அவனை எப்படி அழிக்கணுங்கிறத நீ தான் முடிவு பண்ணணும். அந்த கடற்கரை எப்படிப்பா? அவரோட பலகீனம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அவனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. அவன்கிட்ட இருக்கிற ஒரே பலகீனம் அது அவனுடைய பாசம்தான். இதுவரைக்கும் தங்கச்சி மேல ரொம்ப பாசத்தோட இருந்தான். இப்போ அவன் குடும்பத்து மேல மட்டும் பாசத்தோட இருக்கான். கொண்டாட்டியை தவிர அவனுக்கு வேற எந்த பொம்பளையோட சாவகாசமும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அவனை நீ அழிக்க நினைக்கிறது உனக்கு ஒரு பெரிய சவாலா தான் இருக்கும். அப்பா, ஒவ்வொரு ஆம்பளையும் ஒவ்வொரு விதம். இதுல அந்த கடற்கரை எந்த விதம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா என்னால அவரை ஈஸியா மாத்திட முடியும். முதல்ல அந்த ஆளுக்கு நான் ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுப்பேன். அதுக்கப்புறம் அவரோட பரிதாபத்தை சம்பாதிப்பேன். அப்படியே படிப்படியா அவரை என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவேன். ஒரு கட்டத்துல அவரை பார்த்து நான் பரிதாபப்படுற கட்டத்துக்கு நான் அவரை நிச்சயம் கொண்டு வந்தே தீருவேன். உன்னால முடியுமா? உன்னால கண்டிப்பா முடியும். ஏன்னா நீ என்னோட பொண்ணு. பழி வாங்குற வெறி என்னை விட 10 மடங்கு உனக்கு இருக்குன்னு எனக்கு தெரியும். நீ மட்டும் இதை சாதிச்சிட்டேன்னா நான் அந்த மகிழ்ச்சியில அப்பவே செத்து போயிருவேமா. அப்பா, தயவு செஞ்சு இன்னொரு தடவை அப்படி சொல்லாதீங்கப்பா. உங்களை நான் அந்த அளவுக்கு கொண்டு போக விட்டுற மாட்டேன். நிறைவேற்றுவேன். ஆவுடைய குடும்பத்தை பழி வாங்கணுங்கிற உங்க விருப்பத்தையும் நிறைவேற்றுவேன். உங்களை வெளியில கொண்டு வரணுங்கிற என்னோட விருப்பத்தையும் நிறைவேற்றுவேன். அடுத்த தடவை நான் உங்களை வந்து பார்க்கும்போது நிச்சயமா நீங்க சந்தோஷப்படுற செய்தியோட தான் வருவேன். வரேன்பா. நெல்லு எங்க போயிட்டு இவ்வளவு லேட்டா வர? கேக்குறல்ல, சொல்லு. நீ எங்க போயிட்டு வரேன்னு எனக்கு நல்லா தெரியும். செல்லம்மாவை பார்த்து பாவ மன்னிப்பு கேட்டுட்டு வரியா? வேற வழி? நீ எல்லாரையும் அவமானப்படுத்துவ. நான் தானே சமாதானமா பேசுறோம்.
செல்லம்மா மாதிரி ஆளுங்க கிட்ட மன்னிப்பு கேட்கறதுல தப்பே இல்லை. இப்படி பேசுறதுக்கு தைரியம் உனக்கு எப்படி வந்துச்சு? செல்லம்மா உன்னை தூண்டி விட்டாளா? அவங்களுக்கு அந்த மாதிரி புத்தி எல்லாம் இல்ல. அப்போ எனக்கு இருக்குன்னு சொல்ல வரியா? அதான் நீயே சொல்லிட்டியே, நான் வேற சொல்லணுமா? எவ்வளவு ஒருத்தி வந்து உன் கூட ஒட்டிக்க பாப்பா, அத நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணும்ங்கறியா? நிறுத்தறியா? செல்லம்மா பத்தி எனக்கு நல்லா தெரியும். நான் எப்பேற்பட்ட ஆளுங்கிறது உனக்கும் தெரியும். நீ செஞ்ச தப்ப நியாயப்படுத்தணுங்கிறதுக்காக ஏதோ பேசி உடனிட்டு இருக்காத. என்ன என்ன முறைக்கிற? என்ன அப்படியே அரையணும் தோடுதா? அதான் ஏற்கனவே ஒருத்த ஒன்னு அரைஞ்சிட்டானே, இதுல நான் வேற ஒன்னு அரையணுமா? என்ன உளர்ற? நான் உளரலைங்கிறது உனக்கே நல்லா தெரியும். நீ என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்ட, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அந்த செக்யூரிட்டி உன்னை வந்து பார்த்தானா? செக்யூரிட்டின்னு சொல்லாத, செல்லம்மாவோட புருஷன்னு சொல்லு. அவன் எவனா இருந்துட்டு போடும். உன் பொண்டாட்டி அவன் கை நீட்டி அடிச்சிருக்கான், அது அவனே வேற உன்கிட்ட சொல்லிருக்கான். அது தெரிஞ்ச நீ அவனை அந்த இடத்துல வெட்டி போடாம அது என்கிட்ட வந்து சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருக்கியா? அவன் உன்னை அரைஞ்சதுல எந்த தப்பும் இல்லை, அப்புறம் நான் எப்படி அவனை வெட்டி போட முடியும்? காலையில என்கிட்ட அவ்வளவு தூரம் சண்டை போட்டிய, அவங்கிட்ட அடி வாங்கின விஷயத்தை மட்டும் ஏன் சொல்லல? ஏன்னா நீ செஞ்ச தப்புங்கிறது உனக்கே தெரியும். அதான் என்கிட்ட அந்த மூடி மறைச்ச. என்ன சொன்ன? சொல்லு, என்ன சொன்ன நீ? சொல்லு, கேக்குறல? சொல்லு, சொல்லு. ஏன் அவன அடிச்ச? சொல்லு, விடுமா? அம்மா சொல்லு, சொல்லு. ஏன் இப்படி வெறி புடிச்ச மாதிரி நடந்துக்கற? அம்மா நீ போடி அந்த பக்கம். ஏய் ஏய், என்ன சொன்ன? அவன் அரைஞ்சதை ஏன் சொல்லலன்னு தானே? சொல்லாம இருந்ததுக்கு காரணம் உறுத்தல் இல்லையா, அவமானம். அத நான் உன்கிட்ட சொல்லியிருந்தா ஒரு பிரயோஜனம் இருந்திருக்காது. இந்த மாதிரி தான் கையால் ஆகாத தரமா பேசியிருப்பேன். நான் அப்படிதான் கரெக்டா சொன்னேன். நான் அப்படிதாண்டி. வடமலைக்கும் செல்லம்மாவுக்கும் இடையில ஏதோ பிரச்சனை இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் தனித்தனியா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. வடமலைக்கு செல்லம்மா மேல வருத்தம் இருக்கே தவிர சந்தேகம் இல்லடி. அதான் செல்லம்மாவை பத்தி நீ தப்பா பேசினதோ முதலாளினு கூட யோசிக்காம உன்னை கை நீட்டி அடிச்சிட்டான். ஆனா நான் எதுவும் செய்ய முடியலையே. நீ கொடுக்கிற டார்ச்சரை ஒவ்வொரு நாளும் அனுபவிச்சு இப்படியே தான் வாழ்ந்துட்டு இருக்க. இந்த விஷயத்துல வடமலையும் உன்னையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது செல்லம்மா மேல அவன் வச்சிருக்கிற அந்த நம்பிக்கையில அவன் எங்கேயோ போயிட்டா. ஆனா நீ எங்க இருக்க? நீ எங்க இருக்க? இனிமேலாவது என் மேல சந்தேகப்படாம வாழ நீ கத்துக்கணே. பேசி முடிச்சிட்டியா? இல்ல இன்னும் பேச வேண்டியது ஏதாவது இருக்கா? வரும்போதே எப்படி என் வாயை அடிக்கலான்னு யோசிச்சுக்கிட்டே வந்தியா? என்ன குத்த சொல்றியே? நீ பண்றது மட்டும் ஒழுங்கா இருக்கா? காலேஜ் விட்டு செல்லம்மாவை துரத்தியாச்சு, ஆனா நீ அசராம அவளை வீடு தேடி போய் பார்த்துட்டு வந்திருக்கியே. உன்னை சந்தேகப்படாம என்ன என்ன பண்ண சொல்ற? நீ சொன்னதே நான் திருப்பி கேக்குறேன். செல்லம்மாவை தப்பா பேசினதுக்காக அவ புருஷன் என்ன அரைஞ்சான். அதுதான் ஒரு புருஷனுக்கு அழகு. உன்னை பொறுத்த வரைக்கும் இன்னொருத்தன் உன் பொண்டாட்டிய அரைஞ்சிருக்கான். முதல்ல நீ அவரை வெட்டி சாச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நீ எனக்கு புத்திமதி சொல்லிருக்கணும். அப்படி நீ செஞ்சிருந்தா நீ சொல்றத நான் கண்ணை மூடிட்டு கேட்டிருப்பேன். ஆனா நீ அப்படி செஞ்சியா? செய்யல. அப்புறம் உன்னை சந்தேகப்படாம வேற என்ன பண்ண சொல்ற? சொல்லு, சொல்லடா. அவன் என்ன அடிச்சானே, என்ன பண்ண சொல்ற? நீ கேட்டியா? விடுமா, சொல்லு. விடுமா,
சொல்லு சொல்லு என்ன பண்றடா அம்மா சொல்லுடா மது மது என்ன டாடி இதெல்லாம்? இன்னும் ஏன் இந்த நரகத்தில் இருக்கீங்க? உங்க 2 பேருக்காக தான். இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சு நான் இன்னும் இந்த குடும்பத்தில் இருக்கேன்னா உங்களுக்காக தான். நான் இங்க இருந்து நீங்க 2 பேரும் வேற மாதிரி ஆயிட்டீங்களே. நான் ஒரே அடியா இங்க இருந்து போயிட்டேன்னு வச்சுக்க, நீங்க வீணா போயிடுவீங்க. அப்படி நடக்க கூடாதுங்கிறதுக்காக நான் பொறுமையா இருக்கேன். அம்மா ஏன் இப்படி இருக்காங்க? மாற மாட்டாங்களா? தெரியல. அவங்க பக்கம் இருக்கிற தப்பை மட்டும் நியாயப்படுத்துறதுக்கு பேசிட்டு இருக்காங்க. நான் சொல்றது எதுவும் கேட்க மாட்டேங்கிறாங்க. என்ன பண்றது? ஒரு சில பொறுப்புகள் அப்படி. குட் நைட். அப்பா லைட்டை போட்டு ஃபோன் அடிக்குது பாரு, யாருன்னு கேளு. ஹலோ, நீங்க கடற்கரை ஆண்டி தானே? ஆமா, நான் நுங்கம்பாக்கம் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் பேசுறேன். போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தா என்ன விஷயம்? எங்க என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து? கொஞ்சம் சும்மா இருடி, இப்பதானே பேசுறேன். என்ன விஷயம் தெரியாத? நீங்க உடனே கிளம்பி நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் வாங்க சார். என்னங்க இது நடு ராத்திரில நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் வாங்கன்னா எப்படி? நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்? அட பேசிக்கிட்டு இருக்கல்ல, போ. கடவுளே, சொல்லுமல. சொல்லுங்க சார், விஷயம் ரொம்ப சீரியஸ். உடனே வாங்க. என்ன? ஹோட்டல் கரீம் இன்டர்நேஷனல்ல ரூம் நம்பர் 402ல தங்கியிருந்த ஒரு பொண்ணு உங்க பேரு, அட்ரஸ், ஃபோன் நம்பர்லாம் தெளிவா எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க. சூசைட்? அப்பா சொல்லுமல, சொல்லுமல. என்னங்க இது? எங்களுக்கு கிடைச்ச ஆதாரங்களை வச்சு பார்க்கும்போது அந்த பொண்ணோட தற்கொலை முயற்சிக்கு நீங்க தான் காரணம் நாங்க சந்தேகப்படுறோம். மணியரசு, அடியே கத்தாம ரெடி, ஏண்டி எல்லாரும் எழுப்பிட்டு இருக்க? சொல்லுங்க மணியரசு, சொல்லுமல. இந்த பாருங்க சார், இந்த பாருங்க, அந்த மாதிரி பொண்ணெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது சார். யாருன்னே தெரியாது. நான் எப்படி சார் அந்த பொண்ணுடைய தற்கொலை முயற்சிக்கு காரணமா இருக்க முடியும்? சார், அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். நீங்க தான் வந்து அந்த பொண்ணு யார் என்னன்ற விவரத்தை சொல்லணும். உங்களுக்கு அதான் வெயிட்டிங். சீக்கிரம் வாங்க. ஹலோ, பாப்பா, என்ன நீ என்ன ஃபோன் வந்திருக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து? போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தா? என்ன நீ ஏதோ போலீஸ் ஸ்டேஷன் அது இதுன்னு பேசுறாரு. என்னது? ஏண்டி நடுராத்திரில எல்லாரையும் தொந்தரவு பண்ணிட்டு? போலீஸ் ஸ்டேஷன் அது இதுன்னீங்களே. இல்லடி, ஒண்ணு இல்லடி, சைடுல ஏதோ சைடுல தகராறுப்பா. விடுங்கப்பா, அண்ணே நாங்க கூட வரோம். டேய், லேபருக்குள்ள ஏதோ தகராறுன்னு சொல்றேன். நான் வரேன், நீ வரேன். நாங்களும் வரோம். சொல்றேன் இல்ல, நான் என்ன குழந்தையா? இங்கே இருங்க, நான் வந்துடுறேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.